மக்களே, பிக் பாஸ் லைவ்ல டிக்கெட் டு ஃபினாலே 4வது டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் நடந்த பல சம்பவங்கள், விதிமீறல், ஃபவுல் கேம், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ 4வது டாஸ்க் என்ன? ஒரு பக்கம் ஒரு கிளாக்கு, அந்த கிளாக்கோட டயல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த டயல்லையும் படக்கூடாது, நீங்கள் நிற்கிற பேஸை விட்டு கீழே இறங்கக்கூடாது. இதுதான் டாஸ்கோட விதிமுறைகள். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா விதிமுறை என்னன்னா, நீங்கள் டயல் சுற்றும் போது பஸ்ஸர் அடிப்பாங்க. ஸோ அந்த பஸ்ஸரை அடிக்கும் போது தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டே அதை எகிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நீடில் வரும்போது பஸ்ஸர் அடித்த உடனே தான் அஃபிஷியல் கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டயல் சுற்றும். அதில் பட்டுருச்சுன்னா அவுட்டு. அந்த கேம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ பிக் பாஸ் அந்த டயலை நிறுத்துகிற வரையும் யார் யாரெல்லாம் அவுட் ஆவாங்களோ வரிசையாக அவுட் ஆகிட்டு போவாங்க. இதுதான் டாஸ்கோட ரூல்ஸ். இதில் ஒரே டைரக்ஷனில் சுத்தமா, ஒரே ஸ்பீடில் சுத்தமானா அது கிடையாது. ஒரே டைரக்ஷன்லையும் சுற்றலாம், மற்ற டைரக்ஷன்லையும் சுற்றலாம், ஒரே ஸ்பீடாகவும் சுற்றலாம், அதர் ஸ்பீடாகவும் மாற்றி மாற்றி சுற்றலாம். இதுதான் பேசிக்கான விதிமுறைகள். ஓகேவா? இது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் தட்ட, அங்கே விக்கல்ஸ் பட்டுன்னு கால் பட்டுருது. அங்கே டெஃப்ளெக்ஷனில் வந்து ஸோ ஹைட்டு லைட்டாக, இப்போ நார்மல் இந்த ஹைட்டில் தான் நம்ம ஜம்ப் பண்ணணும் போது அந்த டிஃப்ளெக்ஷனில் ஹைட் இப்படி போயிடுச்சு. ஸோ திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது இந்த ஹைட்டில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அது வந்து விக்கல்ஸ் ஃபஸ்ட்டே ஹிட் ஆயிடுச்சு. பிக் பாஸ் சொல்கிற வரையும் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி விக்கல்ஸ் அப்படியே ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருந்தார். ஒரு பாயிண்ட்டுக்குள்ள பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் எலிமினேட்டட் அப்படின்றத சொன்ன உடனே திவ்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு. ஏன்னா அதுக்காக, அந்த டாஸ்க்காக திவ்யா அப்போ தான் பக்காவாக ரெடி ஆகி பக்காவாக வந்து நின்னாங்க. ஸோ கடைசியில் இந்த டாஸ்க் அவுட்டுன்னும் போது ஏற்றுக்க முடியல. எப்பா நான் பண்ணலப்பா, அவனால தான்ப்பா இப்படி ஆச்சு, பிக் பாஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ், அது இதுவாயிருச்சு பிக் பாஸ்ன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பிக் பாஸும் பார்த்துட்டு காத்துருங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் போயிட்டு திவ்யா அழுன்னு அழுகுறாங்க. அரோரா சொல்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல முடிய தான் வரும், ஃபீல் பண்ணாதீங்க. இல்லடி, நான் நல்லா தாண்டி பண்ணேன், பக்காவாக தான் வந்து இது பண்ணேன், எனக்கு இந்த இது இருந்தும் நான் நல்லா பண்ணுறேன். அந்த மந்த்லி ஒரு விஷயம் வரும்ல, அது இருந்துமே நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு, அது அந்த விஷயத்த சொல்லியிருக்க வேண்டான்றது என்னோட ஃபீலு. அதை அங்கே சொல்லிட்டாங்க. ஏன்னா இது எடுத்தா வந்து வேற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுன்றதால அப்படி இந்த இது சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். அந்த டாஸ்க்கு நானா இதுவாயிருந்தா பரவாயில்ல, அவங்க பண்ணதால் நான் வெளியேறினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி டோட்டல் அப்செட் ஆயாச்சு திவ்யா. கேமரால செக் பண்றாரு, வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவுட் வந்து விக்ரமே, செகண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யான்னு ஆயிருச்சு. அடுத்து 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே கானா வினோத் எப்படின்னா, இப்போ 2 கால் இருக்குன்னா இப்படி போய் ஜம்ப் பண்றது விதம், இப்படி காலை மாத்துறது, ஒவ்வொரு காலா ஜம்ப் பண்றதுன்றதுனால ஸோ அதில் மாற்றுறதுக்கான சான்சஸ் ஆர் ஸ்டெபிலிட்டி முக்கியம். அந்த ஸ்டெபிலிட்டி அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இதில். ஸோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவுட்டு. இல்லை எனக்கு என்னன்னா, கானா வினோத்தை பார்த்தா தான் சிரிப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், மொதல் டாஸ்கில் கையை இப்படி தள்ளிட்டு வந்து எண்டில் வெளியே விட்டார், அவுட் ஆகிட்டார் கையை. 2வது டாஸ்கில் பதட்டத்தில் 2 பால் பிளாக் பால் வந்தவொடனே பதட்டம் ஆகிட்டுக்கிறார் தலைவர். எப்படி பிளாக் பால் வந்தவொடனே பதட்டம் ஆகிட்டு பிளாக் பாலை உள்ளே போட்டுக்கிறாரு அந்த பதட்டத்தில். 2வது டாஸ்க்கும் அவுட்டு. ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு ஆர்வ கோளாறு, செகண்ட் டாஸ்க்கு பயம், பயத்தில் போயாச்சு. இந்த 3வது டாஸ்க் என்ன ஆச்சு, அதுலேயும் பதட்டம். 3வது டாஸ்க்ல அந்த பதட்டம், அந்த பஸ்ஸில் பார்த்துட்டு குழம்பி போயிட்டு இருக்காரு. பேப்பரை கீழே வச்சு பண்ணணுமா மேலே வச்சு பண்ணணுமான்ற மாதிரி 3வதுல குழப்பம். இது 4வதுலையும் ஸ்டெபிலிட்டி இல்லை. எல்லாத்துலேயுமே கானா வினோத்தோட சொதப்பல்கள் ஹெவியா போயிட்டு இருக்கு. அவர் பார்க்கும்போது ஒரு காலத்துல கானா வினோத் டாஸ்க் எப்படி விளையாட தெரியுமா, எப்படிலாம் பண்ணுவார் தெரியுமான்னு பயங்கரமா பேசிட்டு இருந்ததுல நானும் ஒருத்தன். தலைவன் வந்துட்டா வேற ரகண்டா அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்னடா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்காரு. அந்த டாப் 3 டாப் 4ல எலிமினேட் கானா வினோத், ஷோர் ஷாட். எல்லா டாஸ்க்லயும் பாட்டம் 3 தான், அதை தாண்டவே இல்லை. அந்த நிலைமையில கானா வினோத் முக்கி கொண்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து கானா வினோத் அவுட்டா, அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. சுபிக்ஷா வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க, நான் அவுட்டு, என் மேல பட்டுருச்சு அப்படின்றது. அந்த பொண்ணு இருக்கிறதுலேயே ஆனஸ்டா ஒத்துக்கிட்ட ஒரு நபர் யாருன்னா சுபிக்ஷா தான். பிக் பாஸ் கிட்ட ரெஃப்ரியே போல, பிக் பாஸ் பட்டுருச்சு நான் ஒத்துக்கிறேன்ட்டு அதை ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல. அது வந்து ஒரு நல்ல இதுதான் வந்து ஒரு பிளேயருக்கான ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ். தப்போ சரியோ நியாயத்தின்படி நான் விளையாடுறேன்ற மாதிரி சுபிக்ஷாவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம் ரியலி. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஒரு இடத்துல வந்து அரோரா கால் பட்டா மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரீசெக்கிங் போறாங்க. பிக் பாஸ் ரீசெக்கிங் போடுறாங்க, படலன்ட்டார் பிக் பாஸ். ஆனால் நமக்கும் பட்டா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல. அரோரா கால் பட்டா மாதிரி தான் நமக்கும் விஷுவல்ஸில் இருக்கு. அது ஏன் பிக் பாஸ் ரீசெக் பண்ணி படலன்றது எனக்கு தெரில. அடுத்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களது படுது, சாண்ட்ராவோட காலு கரெக்டாக அந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு அந்த நீடில், அந்த நீடில் இங்கே படுது. அதுவுமே
அவுட் சாண்ட்ரா, 2வது வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் அதுவும் கன்சிடர் பண்ணல, நடுவுல பார்வதி. ஸோ இந்த 3 பேருக்கு மாத்தி பட்டுச்சு, ரீகன்சிடரேஷனே 2 வாட்டி போயிட்டுமே படலன்னு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து 3வது ரவுண்ட்ல திரும்ப செக் பண்ணிருக்காங்க போல. ஸோ அதே விஷுவல் தான் செக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3வது ரவுண்ட்ல அரோராவோட பட்டுருச்சுன்ற மாதிரி செக் பண்ணி முடிவுக்கு வந்து அரோரா எவிக்டட். ஸோ ஃபேரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் விட்டுருந்தாலுமே அடுத்தது கரெக்டா செக் பண்ணி பிக் பாஸ் வந்து அரோராவை எவிக்ட் பண்ணாங்க. ஓகேவா? இதுல என்ன பிரச்சனைனா, அரோரா ஃபேரா எவிக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுக்காம விட்டாங்க, அடுத்து அரோராவை எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஃபேர், ஏன்னா அந்த பொசிஷன்ல தான் அரோரா எவிக்ட் ஆகணும், எவிக்ட் ஆயாச்சு. ஆனா அடுத்ததா வந்து சாண்ட்ரா தானே எவிக்ட் ஆயிருக்கணும். சாண்ட்ராக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ரவுண்ட்ல பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, அந்த நீடிலோட டைரக்ஷனை திருப்பிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி சுத்திட்டு இருந்தது, இப்போ இப்படி ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் சுத்திட்டு இருந்தது, அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் மாத்திட்டாரு. அப்ப மாத்திட்டாருன்னும் போது ஸ்டெபிலிட்டி வரல பார்வதிக்கும், இன்னொரு பக்கம் சாண்ட்ராங்க. பார்வதி அடிச்ச உடனே அது சாண்ட்ராக்கு அடி வாங்கிருச்சு. பார்வதி அங்க லாக் ஆகி சாண்ட்ரா லாக் ஆகி 2 பேரும் எவிக்டட். அதுல எனக்கு என்ன பிரச்சனைனா, பார்வதிக்கு முன்னாடி சாண்ட்ரா போனதுதான் எனக்கு பிரச்சனை. பார்வதிக்கு பின்னாடி சாண்ட்ரா இருந்ததுதான் இட் வாஸ் ஃபேர் கால். ஏன்னா ஃபர்ஸ்டே அவங்க இடிச்சிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்வதி எவிக்டட், அடுத்து சாண்ட்ரா எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு ஃபைனலா சபரிநாதன் மற்றும் கமருதீன் அவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஃபாஸ்ட்டுங்க. இந்த இதுலயே ஹெவி ஃபாஸ்டா வச்சது இவங்க 2 பேர் தான். மாத்தி ஜம்ப்ன்றாங்க. ஒரு பாயிண்ட்ல கமருதீன் வந்து எப்படின்னா 2 கால் அட் அ டைம் ஜம்ப். அதுல கமருதீன் மாட்டிக்கிட்டார் ஒரு பாயிண்ட்ல. சபரிநாதன் இந்த டாஸ்கை தரமாக ஜெயித்து விட்டார் அப்படின்றது தான். ஸோ இந்த டாஸ்கோட முடிவில் சபரிநாதனுக்கு 9 பாயிண்ட், கமருதீனுக்கு 8 பாயிண்ட், சாண்ட்ராக்கு 7 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் வந்திருக்கணும். 7 பாயிண்ட் சாண்ட்ராக்கு, பார்வதிக்கு 6 பாயிண்ட், அரோராக்கு 5 பாயிண்ட், சுபிக்ஷா 4, கானா வினோத் 3, திவ்யா 2, 1 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள். இதுதான். ஸோ இந்த 4 டாஸ்க் முடிவில் பாயிண்ட்ஸ் டேபிள் யார் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் முதல் இடத்தில் 28 பாயிண்ட், பயங்கரமான லீடு எடுத்திருக்கார் சபரிநாதன் அப்படின்றது பார்க்க முடியுது. 2வது இடத்தில் அரோரா 24 பாயிண்ட். ஸோ அதே 2வது இடத்துல கமருதீன் அதே 24 பாயிண்ட். டை பிரேக்கர், அரோராவுக்கும் கமருதீனுக்கும் டை பிரேக்கர்ல போகுது. 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் 21 பாயிண்ட். ஆக்சுவலாக அவங்க 20 பாயிண்ட்ல தான் இருந்திருக்கணும், 21 பாயிண்டா வந்துருச்சு சாண்ட்ராக்கு. அடுத்து பார்வதி மற்றும் விக்ரம் 20 பாயிண்ட். பார்வதிக்கு அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். சாண்ட்ரா முன்னாடி எவிக்ட் ஆயிருந்தா பார்வதி தான் அடுத்து 3வது பிளேஸை பிடிச்சிருப்பாங்க, அங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்வதி விக்ரம் 20 பாயிண்ட், நல்ல காம்பினேஷனா இருக்கு. அரோரா கமருதீன் 24, பார்வதி விக்ரம் 20. சூப்பர். அடுத்ததாக திவ்யா அவர்கள் 17 புள்ளிகள், சுபிக்ஷா 14 புள்ளிகள், கானா வினோத் 11 புள்ளிகள். ஸோ கானா வினோத் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. கானா வினோத்லாம் ஒரு காலத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது டிக்கெட் ஃபினாலே யார் அடிப்பா, கானா வினோத் அடிப்பார், இல்ல கமருதீன் அடிப்பார், சுபிக்ஷா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கானா வினோத்லாம் பயங்கரமா ரேட் பண்ணி வச்சுட்டு இருந்தா, இப்படி பள்ளத்தாக்கில் விழுந்து போயிருக்கும் கானா வினோதை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு தான் வருது. என்ன சார், எல்லாம் பதட்டப்படாதீங்க, பொறுமையா ஆடி இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு ஃபீல் கிடைச்சது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.